நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். இருக்கட்டும், நீங்கள் யார்? மாதா, நான் ராமன். இவன் என் தம்பி லக்ஷ்மணன். ராமன், லக்ஷ்மணன், தாம் வந்தீர்களா பிரபு? தாம் வந்தீர்களா சபரியின் ஆசிரமத்திற்கு? முதியவளுக்கு தம்மை புரிந்து கொள்ள தெரியவில்லை பிரபு. என்னை மன்னித்து விடுங்கள் பிரபு. பிரபு, வரவேற்க வேண்டிய தெய்வம் வாசலுக்கும் வந்து புரிந்து கொள்ள முடியாமல் போனேனே. என்னை மன்னியுங்கள், மன்னியுங்கள். கண்ணீரால் அபிஷேகம் செய்கிறேன் கமலமலர் பாதங்களுக்கு பிரபு. என் பிரபு வந்து விட்டார். வாருங்கள் என் பிரபு, வாருங்கள். வாருங்கள் பிரபு, வாருங்கள், வாருங்கள் பிரபு, வாருங்கள். தங்களின் புனித திருவடிகள் இன்று என் ஏழை குடிலை புனிதப்படுத்தட்டும். இதில் அமருங்கள், இதில் அமருங்கள் பிரபு, அமருங்கள், அமருங்கள். உங்களுக்கு பாத பூஜை செய்கின்றேன். இது எதற்கு மாதா? பாத பூஜை எல்லாம் எதற்காக? அன்புடன் நீங்கள் அழைத்த போதே முற்றும் புனிதமடைந்து விட்டேன். பிரபு, தாம் பசியோடு இருப்பீர்கள். ஆம். போய் பழம் கொண்டு வருகிறேன். பழம், பழம் கொண்டு வருகிறேன். இதோ கொண்டு வருகிறேன். இந்த பழங்களை தினந்தோறும் தங்களுக்காக எடுத்து சுவைத்து சேர்த்து வைத்திருக்கிறேன் பிரபு. பழங்கள் தங்களுக்காக. சாப்பிடுங்கள் பிரபு, மிக்க இனிப்பானது. பார்த்துத்தான் எடுத்தேன். லக்ஷ்மணா, சாப்பிடு. ஆஹா, இனிக்கிறதா? பிடிக்கிறதா? இதை பாராட்டிச் சொல்ல கவிவுள்ளம் இல்லை மாதா. இத்தனை இனிப்பான கனிகளை எனக்கு என் மாதா கோசலைதான் பக்கத்திலிருந்து ஊட்டினாள். லக்ஷ்மணா, இத்தனை இனிப்பான பழங்கள் பகவானின் வைகுண்டத்திலும் கூட பெற முடியாது. இனிப்புக்கு காரணம் என் பரமகுரு மாமுனிவர் மதங்கரின் மகிமைதான். அவருடைய தபோபலத்தின் பெருமையினால் மதங்கவனத்தின் பழங்கள் கசப்பாகவே இருக்காது.
பழங்களின் இனிப்புக்கு ஈடே இல்லை. இந்த ஆசிரமத்தின் சுற்றுப்புறங்கள் தூய்மையான அன்பினை சுவாசித்து நல்லுணர்வையே கொடுக்கின்றது. பரமகுரு அமர்கின்ற இடத்தில் அவருடைய பார்வையில் வனத்து சிங்கங்கள், ஆசிரமத்தில் உள்ள பசுக்கள் எல்லாமே ஒற்றுமையாய் இருக்கின்றன. கொடுமைகள் இல்லை, கோபங்களும் இல்லை. வேற்றுமையில் ஒற்றுமை என்பார்களே, அந்த தத்துவத்தின் காட்சிகள், அந்த ஒற்றுமை நீடித்து இப்போது வரை நிலைப்பட்டு பேரொளியாயிருக்கிறது. எத்தனை புனிதமிக்க இடம் அது! எத்தனை பாக்கியம் செய்தவர் தாம்! அப்படி ஒரு பரமகுருவுக்கு சேவை செய்யும் புண்ணியம் கிடைத்ததே. அவருக்கு அப்படி சேவை செய்த புண்ணியம்தான் தங்களின் தரிசனம் பெற்றேன். ஹே ராமா, இங்கேயே பகவானை தரிசனம் செய்து முன் செய்த புண்ணிய பலன்களை பூரணமாய் பெற்றேன். ராமா, நீங்கள் சித்திரக்கூடம் வந்ததாக செய்தி கேட்டவுடன் உடனே குருதேவர் ஆசிரமத்தின் எல்லா முனிவர்களையும் அழைத்துக் கொண்டு தெய்வீக விமானத்தில் அமர்ந்து தாம் இருந்த இடத்திற்கு போனார். வேஷமற்ற எனது பக்தி பாவத்தின் ஆழத்தைக் கண்டு அவர் உளமாற பாராட்டி இதே ஆசிரமத்தில் இருக்கும்படி எனக்கு ஆணையிட்டு சொன்னார். ஒரு நாள் ஸ்ரீராமன் லட்சுமணனுடன் இந்த ஆசிரமத்திற்கு வருகை தரப் போகின்றார். அவர் தரிசனம் பெற்றவுடனேயே உன் நிஜமான பக்திக்கு பெற வேண்டிய பலனை பெறுவாய். அதன் பிறகு சபரியன் இருப்பிடம் வா என்றார். அவர் நாங்கள் வருவோம் என்று சொன்னாரா? ஆம் பிரபு, அவரே சொன்னார். ஸ்ரீராமன் தன் மனைவியை தேடிக்கொண்டு இங்கே வருவார். அப்போது நீ மாவீரன் சுக்ரீவனை போய் பார்க்கும் பாதையை சொல் என்றார். அவர் சுக்ரீவனுடன் நட்புக்கரம் நீட்டி ராவணனுடன் போர் செய்து ராகவன் ஜெயித்து சீதையுடன் ஆனந்தமாக அயோத்தி செல்வார் என்றார். இப்படியேதான் நடக்கும் பிரபு. எல்லாம் தனு என்ற கந்தர்வன் சொல்லி இருப்பானே, மீண்டும் நினைவுபடுத்தினேன் பிரபு. தாம் இப்படி இதை சொல்கையில் எனக்கு உங்கள் பரமகுருவின் வாழ்த்து கிடைத்தது போல் இருக்கிறது. தாம் அன்பு கூர்ந்து சொல்லுங்கள் மாதா, மாவீரன் சுக்ரீவன் இருப்பிடம் எப்படி போவது? தாம் அங்கே போக வழி கேட்கிறீர்களா பிரபு? போக வழி சொல்கிறேன். இங்கிருந்து நேராக செல்லும் போது தாம் பம்பை நதி பெருகும் அழகுமிக்க இடத்தை காண்பீர்கள். அதற்கு தென் திசை நோக்கி போங்கள். ரிஷிமுகம், மத்தியாத்திரி என்ற பெயருடைய மலைகள் இருக்கின்றன. சுக்ரீவன் அவருடைய 4 அமைச்சர்களுடன் அவ்விடத்தில் இருக்கிறார். அங்கு அனுமான் என்ற பெயருடைய தூய உள்ள படைத்தவரை பார்ப்பீர்கள் பிரபு. அவருடைய உதவியால் சுக்ரீவ மன்னனின் அறிமுகம் கிடைத்து உங்களால் அவர் காரியமும் நடந்து தாம் வெற்றி பெறுவீர்கள். தாம் ஒரு தாயை போன்று போவதற்கு வாழ்த்தி அனுப்புங்கள் மாதா. எங்கள் மீது பரிவு காட்டி உங்களுடைய மதிப்புக்குரிய குரு தவம் புரிந்த இடத்தை காட்டினால் அந்த புனிதமான இடத்தை தரிசனம் செய்து தூய்மையும் மனநிறைவும் பெறுவோம். அவ்வாறே தாங்கள் அதை பார்க்க வேண்டும் பிரபு. புனித குரு இருந்த இடத்தை வந்து தரிசியுங்கள். வாருங்கள், அந்த இடத்தை தரிசனம் செய்வதே பாக்கியம். வாருங்கள், வாருங்கள், வாருங்கள். பார்த்தாய லக்ஷ்மணா, ஒரு மனிதன் தன் சுயநலத்தை எல்லாம் மறந்து அந்த இறைவனுடன் ஒன்றிவிடும் போது அவனுடைய ஆற்றல் எத்தனை ஒளிமிக்கதாகிறது. மதங்க முனிவரின் கால்பட்ட இந்த பிரதேசமே ஒரு தெய்வீக ஒளியில் ஜொலிக்கின்றது. அந்த பேரொளி ஒரு ஜீவனோடு மிளிர்கிறது. மாமுனிவரே, தாம் எங்கிருந்தாலும் எங்களை வாழ்த்துங்கள். எங்கள் பொறுப்பிலும் உணர்விலும் கடமையிலும் தடம் புரளாமல் இருக்கும்படி. மாதா, எங்கள் அதிர்ஷ்டந்தான்
மாண்புமிக்க எங்கள் குருவையே தரிசித்தது போல் இருந்தது. எப்படி நன்றி கூறுவதென்றே தெரியவில்லை. தாம் எனக்கு விடை தாருங்கள். விடை தரும் முன்பு தங்களிடம் ஒரு வேண்டுகோள் ராகவேந்திரா. எந்த முதியவளின் நெஞ்சில் எப்போதும் தொண்டு செய்கின்ற ஞானம் தர வேண்டுகின்றேன். மாதா, மனிதனான எனக்கு தெரிந்ததெல்லாம் பக்தி இதயத்தில் இருந்தால் அதன் பலனாக ஞானம், நேர்மை, ஒழுக்கம், குணம் இவைகளுக்கு எந்த குறைவுமே இருக்காது. உயர்வுகளெல்லாம் தூய உணர்வுகளின் பலன்தான் தாயே. மாதா, தமக்கு தூய்மையான இதயத்தில் பக்தி முதிர்ந்திருக்கிறது. பக்குவமடைந்தவருக்கு என்ன சொல்வது? இல்லை பிரபு, மறைந்த குரு எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். பிரபு ராமனின் திருவடிகளுக்கு சேவை செய்து பக்தியையும் மனசுத்தியையும் நான் பெற முடியும் என்று. ஏ ராமா, மிக தாழ்ந்த குலத்தில் பிறந்தேன். தேகத்தை உதறுவதற்கு ஆணை தருவதற்கு முன்னால் பக்தி பற்றிய ஞானம் வழங்க வேண்டும் பிரபு. மாதா, பக்தியே இங்கு சபரிமாதாவாக நிற்கும் போது மேலும் மேலும் சொல்ல என்ன இருக்கும்? தாம்தான் என் இதயத்தில் இருக்கிறீர்கள். தீனதயாளா, தாம் இந்த ஏழைக்கு ஏழை பங்காளன் என்பதை கண்டேன். வாழ்க்கையின் பயன் அடைந்தேன். என் தாயை காண்கிறேன். மண்ணில் கிடந்த இந்த புல்லையும் பெருமைப்படுத்தினீர்கள் பிரபு. தாம் என்னை என் குருதேவரிடம் போக ஆணை தாருங்கள் பிரபு. குருதேவரிடம் போக ஆணை தாருங்கள் பிரபு. மாதா, தம் வாழ்வு பக்தர்களுக்கு ஒளி காட்டும். லக்ஷ்மணா, இந்த மனம் கவரும் இடத்தைக் கண்டால் மீண்டும் மீண்டும் ஜானகி நினைவு வருகிறது. ஏனோ என் மனதுக்குள் பெரும் புயல், புரியாத சலனங்கள். அவள் எப்படி இருக்கிறாளோ, என்ன யோசிக்கிறாளோ? பாவம், அண்ணியும் உங்கள் நினைவாகவே இருப்பார்கள். இன்னும் தங்களை விட தாங்க முடியாத துயரப்பட்டு. ஆம் லக்ஷ்மணா, துன்பத்தால் துவண்டால் கூட என்னை பற்றிய நினைவிலேயே, அந்த நம்பிக்கையிலேயே அவள் வாழ்வாள். இல்லையா லக்ஷ்மணா? ஆம் அண்ணா, என் அண்ணி வீர ஆரிய கன்னி, துன்பப் புயலிலே துவளாத வீர மாதா. வைதேகி கலங்காதிருக்கட்டும். மன்னவரை பற்றி இன்னும் உனக்கு தெரியாது. என்ன குறையை கண்டா இலங்கேஸ்வரரிடத்தில்? ஊமையா நீ? பேசு. நீ எங்கள் மன்னவரின் ஆசையை மதித்து நட, இல்லையேல் இந்த வாளால் உன்னை வெட்டி வெட்டி துண்டு துண்டாக்கி விடுவேன், தெரியுமா? பேசாதிருந்தால் பேச வைப்பேன். அட, ஒரு வார்த்தை சொல். இவள் அச்சுறுத்தலுக்கு அஞ்ச மாட்டாள். மாயங்களால் விரட்ட வேண்டும். மாயாவதி, உன் மாயத்தால் இவளை கொஞ்சம் மிரட்டு. இதோ பார், இவளை எப்படி வழிக்கு கொண்டு வருகிறேன் என்று. எங்கள் இலங்கேஸ்வரரின் விருப்பப்படி நட, இல்லையே இந்த வாளுக்கு உன்னை இரையாக்கி விடுவேன், தெரியுமா? உன்னை நீயே கெடுத்துக் கொள்ளாதே. சரி என்று சொல்லு. மாவீரர் ராவணனிடம் அடங்கிவிடு. கோபுரத்தில் ஏற்றி வைப்பார் உன்னை. அவர் தரும் செல்வம், அவர் தரும் இன்பம் மூவுலகத்திலும் எந்த பெண்ணுக்கும் கிடைத்ததில்லை. உனக்குதான் கிடைக்கிறது. வாசல் வரை வந்த அதிர்ஷ்டத்தை போ என்று சொல்லாதே ராணி. அழுத்தமா பேசு, இல்லையேல் பயங்கரமான விஷப்பூச்சிகள் உன்மேல் வீசப்பட்டு உன்னை பீத்து பீத்து தின்னப் போகிறது. காப்பாற்ற யார் இருக்கிறார் உனக்கு?
மன்னருக்கு வெற்றி. மன்னா, நமது ஒற்றர் செய்தி கொண்டு வந்திருக்கிறார். பம்பை நதிக்கரையில் யாரோ இருவர் காட்டு வழியாக வருகிறார்களாம். அவர்கள் ரிஷியமுக மலை பக்கம் வருகிறார்கள். யார் அவர்கள்? அவர்கள் ரிஷியமுக மலை பக்கம் வருகிறார்களா? ஆம் ஜாம்பவந்தரே, அவர்கள் அடிக்கடி மலையின் உச்சியை பார்க்கிறார்கள். அவர்களை பார்த்தால் எனக்கு இந்த இடத்திற்கு வர வழி தேடிக் கொண்டிருப்பது போல் தோன்றுகிறது. உற்று நோக்கினேன். தங்கள் மொழியில் பேசிக் கொண்டார்கள் அவர்கள். அப்படி பேசுகையில் நம் மன்னர் பெயரை குறிப்பிட்டு பேசினார்கள். என் பெயரை சொன்னார்களா? எந்த கருத்திலே? ஏன் அப்படி சொன்னார்கள்? அந்த பேச்சை கேட்ட வரையில் அந்த இருவரில் சிறியவர் பெரியவரிடம் சொன்னார், மன்னர் சுக்ரீவன் நிச்சயமாக இங்குதான் இருப்பார். நாம் அவரை சந்திக்கும் பாதையை சீக்கிரம் கண்டாக வேண்டும் என்றார். என்றால் இந்த இடத்திற்கு பாதை தெரியவில்லை. இதிலிருந்து தெரிகிறது மன்னா, அவர்கள் இந்த பகுதிக்கு புதியவர்கள், முதல் முறையாக வருகிறார்கள். பார்த்ததிலிருந்து தெரிகிறது, சந்தேகத்துக்குரியவர்கள் அல்ல, இடம் தேடி வருகிறார்கள். அவர்களின் ஒரே குறிக்கோள் மன்னர் சுக்ரீவனை பார்ப்பது ஒன்றே. அது எதற்காகவென்று தெரியவில்லை. இது விசாரணைக்குரிய விஷயம். ஆம், அதுதான் சரி. அவர்களை பற்றிய விசாரணை தேவை. ஏன் வந்தார்கள்? எதற்கு வந்தார்கள்? அரசருக்கு சந்தேகம் எழுகிறது, மன்னர் வாலி அனுப்பியிருக்கலாம் என்று. அப்படி ஒரு சந்தேகம் எழுகிறது ஜாம்பவந்தரே. பொதுவாக மன்னர் வாலி காரணம் இல்லாமல் எதற்கு அனுப்ப வேண்டும்? அவர் அமைதியாக அடங்கிவிட்டார், சிக்கல்கள் ஏதுமில்லை என்று நாம் நினைக்கிறோம். அவர் அடங்கி இருக்கிறார் என்று. அவருடைய நினைப்பில் மன்னர் சுக்ரீவன் இவருடைய 4 அமைச்சர்கள் தீயாக சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு தெரியும் இந்த மன்னரின் ராஜ்யம் எதுவரை நிற்கும், எதுவரை இவர் உயிரோடு இருப்பார் என்று. தன் ராஜ்யத்துடன் நினைத்துக் கொள்ள அவர் துடித்துக் கொண்டிருக்கிறார். இப்போது அங்கு முக்கிய அமைச்சர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சதித்திட்டம் தீட்டுவார்கள். ஆட்சி, பேராசை எதையும் செய்யும். எப்படியோ இருக்கட்டும், முடித்து விடுங்கள். ஆம், நன்றாக சொன்னாய். அதுதான் இன்று அண்ணன் வாலி 2 மனிதர்களை அனுப்பியிருக்கிறார். இது பற்றி எனக்கும் சந்தேகம். அவர்களை எங்கே கண்டாய்? மலையடிவாரத்தில், வனப்பாதையில். நீ எங்கிருந்தாய்? நான் மரத்தின் மேல் உட்கார்ந்திருந்தேன். அதன் கீழாக அவர்கள் சென்றார்கள். எப்படி இருக்கிறார்கள் அவர்கள்? நல்லவர்களாக தெரிகிறார்கள். நல்லவர் கெட்டவர் என்ற பேச்சு எங்கு வந்தது? அவர்கள் ஆடை என்ன, அணிகலன்கள் என்ன, தோற்றம் என்ன, அதை சொல். அரசை, இருவரும் இளைஞர்கள், நல்ல அழகு, முகத்தில் ஒரு ராஜகலை. தபஸ்விகளைப் போல் ஜடாமுடியுடன் இருக்கிறார்கள். பகட்டான ஆடை அணிகளும் இல்லை. தோளிலே வில்லம்பு இருக்கிறது. அரசே, விளக்கமாக சொல்லி குழப்புகிறாய் என்னை. சுருக்கமாக சொல். அவர்கள் தபஸ்விகளா இல்லை வீரர்களா? இரண்டுமே. ஒன்றும் புரியவில்லை எனக்கு. எனக்கு புரிகிறது. வாலிதான் ஏதோ நோக்கத்தில் அவர்களை இங்கே அனுப்பியிருக்கிறார். அவர்கள் புதியவர்கள். அவர்கள் துறவி போன்ற போர்வையில் மன்னரிடம் பிச்சை கேட்க அல்லது உதவி பெற வருவது போல் தங்களை தேடி வருகிறார்கள். அவர்களின் உள்நோக்கம் எதுவாக இருக்கலாம். நம் நிலை என்ன? வலிமைகள் எல்லாம் வளர்ந்திருக்கிறதா? நல்ல வாய்ப்பு கிடைத்தால் வலிமை காட்டுவார்களா என்ற அறிய. அவர்கள் பிச்சை கேட்க வந்தால் தோளிலே வில்லம்பு எதற்காக? எதற்கென்றால் அந்த முரண்பட்ட தோற்றத்திற்குள் திறன்மிக்க சதி. அது செயல்பட விடாமல் செய்யுங்கள். சந்தேகத்துடன் தினம் சாவதை விட இது தக்க செயல். திடீரென்று யுத்தம் புரிந்து அந்த கிஷ்கிந்தை ராஜ்யத்தை கைப்பற்றுங்கள். மோதும் இடம் அண்ணன் வாலியிடம் என்றால் தனியாக என்னால் ஆகாது. நமக்கு சக்திமிக்க நட்பு ஒன்று தேவை, நம்மோடு துணை இருக்க. உங்களுக்காக அண்ணன் வாலி அருகில் யாராவது இருப்பார்கள் நேச நெஞ்சத்துடன், தங்களால் இயன்ற செய்தியை தரக்கூடியவர்கள். உதவிக்கு அரசே, தாங்கள் இழந்த ராஜ்யத்தை தங்கள் உடைமையாக்குதல் கடமையாகும். அதை செய்யுங்கள். அதற்காக ராஜநீதி, தோழமை, பரிசு, தாக்குதல், பிரிவினை, இந்த தந்திரங்களை வைத்து உரியதை செய் என்கிறது. எதிரியின் வலிமை வளர இடம் தரக்கூடாது. அவருக்கு நெருங்கியவர்களை பிரிக்க முயற்சியுங்கள். இதுதான் ராஜதந்திரம். நான் சொல்வது, வாலி அனுப்பிய அந்த ஒற்றர்களை பிடிக்கச் சொல்லுங்கள். அவர்களிடத்திலிருந்து கிஷ்கிந்தையின் ரகசியங்களை கேட்டறிந்து வாலிக்கு நெருங்கியவர்களை இங்கே இழுக்க அந்த இருவரையும் பயன்படுத்துங்கள். ஏற்கத்தக்கது. மன்னியுங்கள் மன்னா, அவர்கள் இருவரும் வாலியால் அனுப்பப்பட்டவர்கள் தானா?
முதலில் அது பற்றி அறியுங்கள். ஏற்ற கருத்து. மன்னவா, அதை பற்றி அறிவது யார்? நான் அறிந்தவரை நம் அனைவரிலும் அறிவாளி அனுமன் தான். அவரை வந்தவர்கள் யார் என்று அறிய அனுப்புங்கள். அவர் தேவைக்கேற்ப அறிவாலும் ஆற்றலாலும் இரண்டாலும் அறிந்து கொள்வார். பொருத்தமான யோசனை ஜாம்பவந்தரே. அனுமான் எங்கே? அவரை அனுப்பலாம். மன்னா, அவரை தேட வேண்டும். எங்காவது தனியாக அமர்ந்து அறிவோம் என்று ஜபித்துக் கொண்டிருப்பார். செல்வோம், அனுமானை தேடுவோம். வாருங்கள். அனுமான், அனுமான், அனுமான்! 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 அனுமான், தம் தியானத்தை கலைத்தோம். அதற்காக மன்னித்து விடுங்கள் மாருதி. மன்னர் சுக்ரீவன் தம்மை அவசர ஆலோசனைக்காக கூப்பிடுகிறார். மன்னர் சுக்ரீவன் கூப்பிடுகிறாரா? ஆம். நாமே நேரில் வந்துவிட்டோம். மன்னா, வணக்கம் மன்னா. நலமோடு இரு. தாமே ஏன் வந்தீர்கள்? உங்களுக்காக மிக பெரிய பணி காத்திருக்கிறது. தாமதிக்காமல் உடனே புறப்படுங்கள். நான் முடிக்க வேண்டிய பணி என்ன? ஹனுமன், ரிஷிமூல மலையடிவாரத்தில் அடர்ந்த வனப்பகுதியில் இருவர் மனித ரூபத்தில் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். துறவி வேஷம், தோளிலே வில்லம்பு. சந்தேகம் ஏற்படுகிறது, வாலி அனுப்பிய ஒற்றர்களோ என்று. தந்திரமாக உளவறிய வந்த ஒற்றர்களாக இருக்கலாம். நீங்கள் வலிமை மிக்கவர். ஆகையால் நீங்கள் சென்று அவர்களை பிடித்து நம் மன்னர் முன் நிறுத்துங்கள். அவர்கள் வாலியின் ஆட்கள். பிரச்சனை ஏற்படலாம். சந்தேகத்தில் பிடிப்பதா? இந்த செயல் நியாயம் இல்லையே. அவர்கள் எதிரிகளா, நண்பர்களா? அதை அறிந்து கொள்ளாமலேயே. அது பற்றி அறிந்து கொள்ள வேண்டியதும் நீதான். ஜாம்பவானே சொன்னார், நீ அறிவில் சிறந்தவன், ஆற்றல் மிகுந்தவன் என்று. எல்லோரும் சேர்ந்து எடுத்த முடிவு. எப்படியாவது நீ உருமாறிச் சென்று விவரம் தெரிந்து கொள். அவர்கள் யார், எதற்காக வந்தார்கள், எந்த பணிக்காக வந்தார்கள் என்று. தேவைப்பட்டால் வன்முறையை பயன்படுத்தி அவர்களிடமிருந்து வார்த்தையை வாங்கு. அவர்கள் உன் கட்டுப்பாட்டை மீறினால் சமயோஜிதம் போல் நடந்து கொள். அப்படியே குறிப்பொலிகள் கொடுத்தால் நான் உடனே ரிஷ்யமுக எல்லையிலிருந்து அகன்று பாதுகாப்பு நிறைந்த இடத்திற்கு போய்விடுகிறேன். மன்னவா, நான் பணி செய்யும் இடத்திலே தங்களுக்கு பயம் வரலாமா? அனுமன் என்ற தொண்டன் இருந்து என்ன பயன்? தாம் நிம்மதியாக இருங்கள். அவர்களை வாலி அனுப்பி இருந்தாலும், எவராக இருந்தாலும், தேவ, அசுர, கிண்ணற, மானிட, எவராக இருந்தாலும் அவரால் உங்களுக்கு ஆபத்து வரவிட மாட்டேன். செல்வதற்கு ஆணையிடுங்கள் மன்னா. அண்ணா, இதுதான் அந்த மலை என்று நினைக்கிறேன். ஆனால் அங்கு எப்படி போவது? இனி செல்லும் பாதை கடினமாயிருக்கும். அதோ பார் லக்ஷ்மணா, யாரோ பெரியவர் வருகிறார். காணும்போது அவர் கற்ற அந்தனர் போல் தெரிகிறார். வா, அவரிடம் வழி கேட்போம். மன்னியுங்கள், பார்த்தால் படித்தவர் போல்தான் முகக்கலை இருக்கிறது. படித்தும்
குறுகிய நோக்கம் உள்ளவர் போல அவர் நடக்கும் முறையில் தெரிகிறது. அண்ணா, கவனமாக பேச வேண்டும் அண்ணா. புறத்தோற்றம் இதுவல்ல என்று நினைக்கிறேன். வனம் வந்த பிறகு உனக்கு எதைக் கண்டாலும் சந்தேகம் வருகிறது லக்ஷ்மணா. அனுபவங்கள் நமக்கு பின் இருக்கிறதே அண்ணா. அண்ணா, அந்த புதிய மனிதர் நம்மை நோக்கியே வருகிறார். வணக்கம் பண்டிதரே. வணக்கம் பெரியவரே. எல்லாம் நன்மைக்கே, எல்லாம் நன்மைக்கே. காட்டு பாதை போகும் இடத்தை கண்டுபிடிக்க வழி தேவை. அந்தன பெரியவரே, ஜோதிடமும் தெரியுமோ? நாங்கள் ரிஷியமுக மலைக்கு செல்லும் வழியை தேடுகிறோம். முகம் சொல்லும் உண்மை நிலையை, முகம் சொல்லும் உண்மை நிலையை. எல்லாம் தெரிந்த அந்தன பண்டிதரே, ரிஷியமுக மலையின் உச்சிக்கு செல்லும் பாதையை சொல்லுங்கள். என்ன விவகாரம், என்ன விவகாரம்? நம்மாலானதை செய்வோம். அறிமுகம் இல்லாத நிலையிலும் மனம் என்பது ஆலயமாகும். விழி இரண்டும் அதன் வாசல். நேர்மையுள்ளோர் விடை பெறுவார், விடை தெரியா கேள்விக்கும். குறிப்புக்குள்ளே குறிப்பிருக்கும் குணமுள்ளோர் புரிந்து கொள்ள. வேதம் உணர்ந்தவரே, நன்கு கற்றவரே, அறிவில் சிறந்தவரே, தாம் இரு பொருளில் நல்ல தமிழ் மொழியில் எம்மை ஆழம் பார்க்கின்ற ஆற்றல் உள்ளவர் என்று தெரிகிறது. அந்த பயிற்சி எங்களுக்கும் உண்டு. இருமொழி மட்டுமல்லாது இரு வேடங்களா? என்ன என்று கேள்வி கேட்பவரே, எங்கள் கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். எங்களை தட்டி பார்க்கிறீர்களா? பண்புள்ளவரே, தாம் அந்த வழி போனீர்கள், இந்த வழி ஏன் வந்தீர்கள்? முடிந்தால் ரிஷியமுக மலை செல்ல வழி சொல்லுங்கள். கோபம் அது பாபம். நான் மறையோன், மறையோன் குறையோன் அல்ல இளையோனே. ரிஷியமுக மலை செல்ல கஷ்டம் வழி எளிதல்ல. வந்தவர் அங்கே போனவர், வந்ததே இல்லை மீண்டவர். ஆர்வமும் வேகமும் எதற்கு? அன்பரே, கேட்டது நாங்கள் கேள்வியே பதிலா? பிரபு, அந்தனர் பதில் சொல்ல மாட்டார். நம் வழியை நாமே தேடிக்கொள்வோம். லக்ஷ்மணா, உனக்கு ஆத்திரம் அவசரம் எதற்கு? பொருட்செறிவுடன் இவர் பேசுவதைக் கேட்டு பெருமகிழ்ச்சி அடைந்தேன். இவர் அதர்வ வேதத்தில், யஜுர்வேதத்தில், சாம வேதத்தில் ஞானி, முனைந்து கற்றவர் போல் தெரிகிறது. நன்கு வேதங்கள் படித்தவர், வேதங்கள் முற்றும் உணர்ந்தவரின் மனமே எந்த முறையிலும் சிறு பொய் சொல்ல வேண்டும் என்ற ஒரு முனைப்பை ஏற்படுத்தாது. இவரிடம் உரையாடினால் நன்மை நமக்குத்தான். நன்மை என்றால் தாராளமாக நீங்கள் பேசுங்கள். மறைத்து பேசவில்லை பெரியவரே. அப்படியொரு நிலைமை எங்களுக்கு. மாவீரர் சுக்ரீவன் ரிஷிமுக மலையில் வசிக்கின்றார். அவரை பார்ப்பதற்கே வந்தேன். மன்னர் சுக்ரீவனா? அவர் யாரையும் பார்ப்பதில்லை. தாம் என்ன பேசுகிறீர்கள்? அவரை அறிவீரா? அவரை தெரியாதா? அவரை தெரியாதா? சுக்ரீவ சந்திப்பு சுலபமா? சுலபமில்லாததை கேட்பதா? அதுவும் நாம் அவருக்கு குலப்புரோகிதர். பெயர் கேசரி நந்தனன். குலப்புரோகிதர்? குலப்புரோகிதர். நாம் சொல்லாமல் அவர் எதையும் செய்ய மாட்டார். ஐயா புதியவரே, ரிஷியமுக மலைக்கு செல்ல பாதை யார் சொன்னார்கள் உமக்கு? மாதா சபரி. மகா தபஸ்வினி சபரி? ஆம், காரணம் என்ன விஷயம்? விடுங்கள். இந்த மேதை கேள்வி கேட்டே நம்மை வதைக்கிறார். பேர் இவருக்கு கேசரி நந்தனன் என்பது பொருத்தமல்ல. கேள்வி மன்னன் இவர். மற்றவர் கேள்விகளுக்கு பதில் சொல்ல உங்கள் குரு கற்றுத்தரவில்லையோ? ஐயா இளையவரே, கோபத்தில் நீங்கள் வல்லவர். மூத்தவர் அன்பின் வடிவம், அமைதியின் உருவம். தோற்றம் துறவிகள், தோளிலே வில். அவசரம் என்ன அரசரை பார்க்க? அதை சொல்லுங்கள். பார்க்க வேண்டும் பிராமணரே. மாதா சபரிதான் பாதை காட்டினார்கள். அம்மையார் சொன்னார், எங்கள் பிரச்சனைக்கு மன்னர் சுக்ரீவனை பார்த்தால் நன்மை இருபுறமும் என்றார். தாம் சொன்ன குறிப்புக்கிணங்க சுக்ரீவ சந்திப்பு இல்லையெனில் எப்படியும் அவர் மந்திரி ஸ்ரீ ஹனுமானையாவது பார்க்க விடுங்கள். தாங்கள் பேசினால் தட்டமாட்டார். அனுமனை சந்திப்பீர்கள்? அப்படியா? அவர் பார்க்க இணங்கினால் சுக்ரீவனை பார்க்க தொடர்பு படுத்தி தருவார். இதெல்லாம் இதயங்கள் பரிமாறிக்கொள்ளும் விஷயம். அனுமான் என்பவரை இப்போதே அழைக்கிறேன், இதே இடத்தில். இவர் விளையாட்டு காட்டுகிறார். அனுமான் இவர் கைக்குள் இருப்பது போல இருக்கிறார். வந்தவர் ஊர் பெயர் சொன்னால் வந்திடுவார் அனுமான் தன்னால். அறிமுகம் தானே? சொல்கிறேன். அன்பரே, அயோத்தியின் மாபெரும் மன்னர் தசரதனுடைய மைந்தர்கள்.
நாங்கள் வானர அரசர் சுக்ரீவனுடன் பேச வேண்டியிருக்கிறது. என் பெயர் லக்ஷ்மணன். எனக்கு மூத்தவர், இவர் பெயர் ஸ்ரீராமச்சந்திரர். ராமன், ஸ்ரீராமச்சந்திரன். நீங்கள் சொல்வது ராமன் தான். பிரபு ஸ்ரீராமன் இவர்தான். தாமதம் ஏன்? பார்க்கலாம் அனுமனை. ஸ்ரீராம், என்ன இதெல்லாம்? இது உகந்ததல்ல. நாங்கள் இருவரும் உங்களிடம் வந்தது உதவி பெற. அடுத்து தாங்கள் முதிய பிராமணர், மன்னர் சுக்ரீவனின் குல புரோகிதர். இந்த மூன்றுக்காக தாம் வணக்கத்துக்குரியவர் பெரியவரே. பெரியவர் சிறியவனின் காலை தொடுவது ஏன்? எனக்கு பாவம் அல்லவா? சுவாமியின் திருவடியை தொடுவது பாவமல்ல பிரபு. பெரும் பிழை. சுவாமி அல்ல நான் உங்களுக்கு. தம்முடைய சுவாமி மன்னவர் சுக்ரீவன். சுவாமியின் நண்பர் கூட சுவாமிக்கு இணைதான் பிரபு. அதனால் தாம் எனக்கு சுவாமிதான். வணங்குகிறேன். தாம் இந்த தொண்டனை உங்கள் அன்பனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இது தமது குணம்தான். இத்தனை தயவுள்ள சுவாமிக்காக தொண்டன் என்பவன் உயிரையும் தர நினைக்கிறார். இனிப்பாக பேசுவது உங்கள் பழக்கம் போல் இருக்கிறது வேதியரே. உதட்டளவில் அன்பு காட்டுகிறீர்கள். உங்களை யாரென்று இதுவரை சொல்லவில்லையே. லக்ஷ்மணரே, தம் குற்றச்சாட்டை ஏற்கிறேன். நான் என்பது ஒரு உணர்வு. எப்படி என்னை யார் என்று அடையாளம் காட்ட? பணிவும் பக்தியும் தடுக்கிறதே. பிரபுவை புரிந்து கொள்ளாமல் இருந்து விட்டேன். ஸ்ரீராமனும் அறியவில்லையே. எப்படி அறியாமல் இருந்தார்? அனுமனை புரியாமல் இத்தனை நேரம் கடத்துவதே. அனுமான்? தாம் அனுமனா? ஆம், நான் தான். மாருதி, அனுமன், வாயு மைந்தன். பிரபுவுக்கு தொண்டனை புரிந்து கொள்ள முடியவில்லை. பிழை என்னுடையது, குற்றம் என்னுடையது. குற்றம் உன்னுடையதல்ல அனுமன். குற்றமடைக்க தெரியாதே. உன் மேதைத்தனங்கள் மொழி அழகு. முத்துமணி சொல்லெடுத்து புலமையினால் அதை தேர்ந்து நீ பேசியதில் என் பரவசங்கள். இது எனது மடமை பிரபு. வரம்பு தாண்டி என் பிரபுவின் முன்னால் அற்ப ஞானத்தை அற்புத ஞானமாக நினைத்து காட்டினேன். பிழை பிரபு, அது பற்றி வருந்துகிறேன். நீ சென்று அவர்கள் யாரென்று அறிந்து கொண்டு வா என்று ஆணை. பிரபு, இப்பிழைக்காக மன்னித்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள் பிரபு. இல்லை அனுமான், உனக்கு பகிற்றுவித்தாலும் பிழை செய்ய தெரியாது. நீ லக்ஷ்மணனையும் பரதனையும் போல பிரியமானவன். அன்பு அண்ணனுக்கு இனிய அனுமனே, என் பக்கமும் சற்று திரும்புங்கள். ஸ்ரீராமனுக்கு அனுமனும் தொண்டர், தம்பியும் தொண்டர். அந்த முறையில் மூத்த தொண்டரே இந்த இளைய தொண்டனுக்கு ஆசி வழங்குங்கள். லக்ஷ்மணா, பிரியமிக்கவரே, ராமனுக்கு தொண்டு செய்பவருக்கும் நான் தொண்டன். அன்பரே, பிரபு, என் பணி என் அரசன். வந்தவர் யார் என்று அறிய என்னை அனுப்பினார். நான் மாட்டேன் என்று சொல்ல முடியாதே. வந்தது உளவரியும் பணியில். அதுதானா? அப்படி என்றால் உளவறிய வந்தீர்களா? இப்போதாவது புரிந்ததா? இனிமேலாவது அரசரை சந்திக்க முடியுமா நாங்கள்? அவ்வாறே ஏற்பாடு செய்கிறேன். அவ்வாறே. இனிமேல் சந்திப்பு நிகழ்வதனால் ஏற்படும் நன்மை என் மன்னவனுக்கும் தான். கண்களை காக்கும் இமைகளைப் போல ஸ்ரீராமனின் உதவி என் மன்னனுக்கு வேண்டும்.
அவருடைய மனைவியை, அவருடைய ராஜ்யத்தை இழந்து நிற்கின்றார். சூரிய குலத்து ரகுநாதனுக்கும் சூரிய மைந்தன் சுக்ரீவனுக்கும் தோழமை, இருபுறத்துக்கும் நன்மை, எதிர்காலத்தின் வளமை. செல்வோம், ரிஷிமுக மலைக்கு செல்வோம். அங்கு போய் மற்ற விஷயங்களை பேசுவோம். கேசரி நந்தனா, உன் போன்ற ஞானி, வேத வித்து அமைச்சராயிருக்கும் போது அந்த மன்னவன் அதிர்ஷ்டசாலி. அந்த அரசனுக்கு நண்பனானாலே நினைத்ததை முடிக்கலாம், வெற்றி பெறலாம். அனுமனே, உன் மன்னவன் இடத்திற்கு அழைத்துப் போ. அப்படியானால் வாருங்கள். மலைப்பகுதி நடப்பதற்கு கடினமானது. தாம் இருவரும் என் தோள் மீது அமர்ந்து கொள்ளுங்கள். எப்படி போக? பிரபு உங்களை வாயு மார்க்கமாக தாங்கிச் செல்வேன். மாருதி, எப்படி நாங்கள் இருவரும் தோள் மீது அமர்வது? சரியல்ல. லக்ஷ்மணா, ஐயமே வேண்டாம். எங்களை போன்றவர் காற்றிலே நீந்த, நீரிலே நடக்க, அதற்கும் மேலாக அனிமா மகிமா அனைத்தையும் அறிவோம். பிரபு, வாருங்கள், வாருங்கள். பிரபு, தாங்கள் இங்கேயே இருங்கள். மன்னவரை கண்டு தாங்கள் வந்திருப்பதாக சொல்லுகிறேன். தாம் எங்களுக்காக தயங்க வேண்டாம் அனுமன். நல்லது. வணக்கம் மன்னவா. சொல் அனுமான், அவர்களை சந்தித்தாயா? சந்தித்தேன் மன்னவா. சந்தித்ததோடு விவரமும் அறிந்தேன். விவரமா? யாருடையது? வேறு யாருடையது? ஸ்ரீராமனை யாவரும் அறிவார். ஸ்ரீராமனா? என்ன? ஸ்ரீராமன் என்றால் என்னவா? ஏன் ராமனை தெரியாதா? தெரியாது. தங்களுக்கு தெரியுமா? தெரியாதே. ஓ, ராமனை தெரியாதா? ராமனை எனக்கு தெரியும். ராமனை தெரிந்திருக்க வேண்டும். தெரியும் அளவுக்கு மதியூகி அல்ல நாங்கள். மாருதி, உனக்கு எப்படி தெரியும் அவரை? மன்னவா, சூரிய பகவானிடம் நான் எல்லாம் கற்றுத் தெரிந்த பிறகு பிரம்மதேவர் என்னை தங்கள் பணிக்கு அனுப்பினார். அப்போது சொன்னார், ஒரு நாள் உனக்கு ஸ்ரீ ராம தரிசனம் கிடைக்கும் என்றார். அதை இன்று பெற்றேன் அரசே. அனுமான், அறிவிற் சிறந்தவன் நீ என்பதில் சந்தேகமில்லை. நீ இதுவரை பேசியதில் எல்லாம் அரசர் அறிந்து வரச் சொன்ன விஷயம் எதுவும் இல்லையே. அந்த ஸ்ரீராமன் என்பது யார்? அது பற்றிதான் சொல்ல வந்தேன். ஞானத்தில் சிறந்த ஜாம்பவந்தரை,
ஸ்ரீ ராம லட்சுமணர்கள் அண்ணன் தம்பிகள். அயோத்தியின் மன்னரான அமரர் தசரதரின் மைந்தர்கள். தந்தையின் சொற்படி வனத்திற்கு வந்தவர்கள். அங்கு ராட்சசர்களின் அரசன் ராவணன் ராமனின் மனைவி சீதையை கடத்திச் சென்றான். அவரிடம் மாதா சபரி உங்களை பற்றி சொல்லியிருக்கிறாள். இப்போது அவர் உங்கள் உதவி கேட்க வந்திருக்கிறார். அவர் தங்கள் வானர சேனையின் துணையுடன் சீதையை தேடுவதற்காக அவர்களை கூடவே அழைத்து வந்து விட்டேன். வானர மன்னா, இது ஒரு பொன்னான வாய்ப்பு. தாங்களே வந்து வரவேற்பு கொடுங்கள். அவருக்கு நட்புக்கரம் நீட்டுங்கள். உங்கள் கவலையை விடுங்கள். இன்றோடு உங்கள் பிரச்சனை தீரும் சமயம் வந்து விட்டது. அவர் நேச நெஞ்சம் உள்ளவர், நல்லவர், நாணயம் உள்ளவர், தோழமைக்காக தன்னையே தருபவர். உங்கள் இருவருக்கும் நட்பு வளர்ந்தால் தாம் இழந்த ராஜ்யத்தை கண்மூடி திறப்பதற்குள் மீட்பீர்கள். சிந்தித்தது போதும் மன்னவா, அதிர்ஷ்டம் வாசலில் நிற்கிறது, வாருங்கள். அனுமன், இருண்டிருந்த எனது மனதிலே 1000 நிலவுகளை நீ உதிக்க வைத்து விட்டாய். சரி, வாருங்கள். ரகுநாதனே, இவர்தான் மன்னவர் சுக்ரீவன். என் மன்னவா, இவர்தான் ரகுகுல திலகன் ஸ்ரீ ராமச்சந்திரர். இது அவருடைய தம்பி லக்ஷ்மணர். நான் சூரிய மைந்தன் சுக்ரீவன். ஸ்ரீராமா, தங்கள் திருவடிகளை வணங்குகின்றேன். மன்னர் தசரத மைந்தன் ராமன் மன்னர் சுக்ரீவனை வணங்குகிறேன். பதவி இழந்த என்னை நீங்கள் மன்னவன் என்று அழைப்பது உங்கள் கனிவையும் பரிவையும் காட்டுகிறது. கனிவோ பரிவோ அல்ல, ராமனின் இதயத்தின் விருப்பமே அது. ராமன் உங்களை ஒரு மன்னவனாகவே பார்க்கிறேன். இப்படி நினைப்பவரும் இருப்பதைக் கண்டு சிலிர்க்கிறேன். அன்பு கூர்ந்து உள்ளே வாருங்கள். எங்கள் இல்லத்தை புனிதப்படுத்துங்கள். வாருங்கள், வாருங்கள். வாருங்கள் பிரபு. வாருங்கள், இங்கு அமருங்கள். இல்லை மன்னா, இங்கு அமர வேண்டியவர் நீங்கள்தான். நீங்கள் எங்கள் விசேஷ அதிதி. இருந்தாலும் அரசருக்குரிய இடம் அரசருக்கே உரியது. அமருங்கள். இருக்கட்டும் பிரபு, முதலில் தாங்கள் அமருங்கள். ஹே ராகவா, இவர்கள் என் அமைச்சர்கள். முதியவர் ஜாம்பவந்தர், நளன், நீலன், அனுமானை சேர்த்து 4 வீரர்கள், விவேகிகள், ராஜபக்தர்கள். இந்த அமைச்சர்கள் நட்புணர்வுடன் நல்ல பாதை காட்டுபவர்கள். நால்வரை பெற்ற நீங்கள் அதிர்ஷ்டசாலி. இப்படிப்பட்ட அமைச்சர்களும் தோழமை உணர்வு உள்ளவர்களும் கிடைப்பது அரிதிலும் அரிது, அதிசயமானது. இவர்களிடம் இருக்கும் விவேகமும் குணநலன்களும் மன்னா உங்கள் பொக்கிஷம். இப்படிப்பட்டவர்களை வைத்துக் கொண்டு ஒரு அரசர் நிர்பந்தத்தினால் ஆட்சி இழந்து நிற்கும் நிலைமையிலும் கூட மீண்டும் பதவியை பெறும் திருப்பங்கள் வரும் நிலை உருவாகும் மன்னா. ஏ ரகுகுல நந்தனா, இப்போது நீங்கள் சொன்ன ஆறுதல் மொழி கேட்டு எங்களுக்கே ஊக்கம் பிறக்கிறது. நீங்கள் இங்கு வந்ததால் எங்கள் நிலையை மாறிவிடப் போகிறது. 2 மாபெரும் வீரர்கள் இணைந்தாலேயே வெற்றி நிச்சயம். அனுமானே தங்களை பற்றி எல்லா விஷயமும் சொன்னார். எங்கள் மன்னர் சுக்ரீவன் சார்பில் தங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கிடைக்கும். எங்கள் மன்னர் வானரப்படைகளை ஈடுபடுத்தி உங்கள் மனைவி கடத்தப்பட்ட சீதாதேவியை தேட உதவி செய்வார். உங்கள் தேவியாரை அந்த ராட்சசன் கையிலிருந்து விடுவிக்க முடியும். உங்கள் தேவியாரை விடுவித்த பிறகு
உங்களுக்கு எங்கள் வேண்டுகோள், எங்கள் மன்னரின் உடன் பிறந்த அண்ணன் வாலி இவருடைய ராஜ்யத்தையும் இவர் தேவியாரையும் பறித்துக் கொண்டான். அந்த இழப்புகளை மீட்பதற்கு தாம் இவருக்கு துணை இருக்க வேண்டும். இந்த அடிப்படையில் நீங்கள் இருவரும் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டால். மன்னிக்க வேண்டும் பெரியவரே, மன்னர் சுக்ரீவனுக்கு இந்த முறையில் நான் உதவ இயலாது. ஒப்பந்தங்கள் போடுவது வியாபாரிகளுக்கு ஏற்றது. முதலில் எனக்கு உதவுங்கள், பிறகு உங்களுக்கு உதவுகிறேன் என்று. இது உகந்ததல்ல. அது மட்டுமல்ல, பெரியவர் சொன்ன முறையில் எனக்கு உடன்பாடும் அல்ல, ஆரோக்கியமான அரசியலும் அல்ல, நட்புக்கு பெருமையும் அல்ல. பெரியவரே, நான் பயின்ற முறைகள் சுயநலத்தை உள்ளடக்கியது அல்ல. மன்னியுங்கள் ராமா, நாங்கள் விவேகம் குறைந்த பிறவிகள். எங்கள் அணுகுமுறைகள் எல்லாம் உணர்ச்சியின் அடிப்படையில் அமைவது. எங்கள் உள்ளம் கள்ளமற்றது. எப்படி நடந்து கொண்டால் எங்களைப் போன்ற வானரங்கள், மனிதரல்லாத மற்ற பிறவிகள் உங்களைப் போன்ற மானிட பெருமக்களுடன் உறவு கொள்ள முடியும் என்பதை சொல்லுங்கள். முதியவரே, அதற்கு ஒரே வழிதான். இந்த குலங்கள், ஜாதிகள், பிரிவுகள், தடைகள், உயர்வு தாழ்வு என்ற உணர்வுகள் ஒன்றை ஒன்று விட்டுக் கொடுத்து வேறுபாடின்றி வாழ்வை அமைத்துக் கொள்ள முடியும். அது எவ்வாறு என்றால் மெய்யான நட்பால். மன்னா, புனிதமான அந்த வழியைத்தான் நான் விரும்புவேன். நிபந்தனையற்ற நல்ல வழி. கொடுக்கல் வாங்கல் அதில் இருக்காது, குறைவுகளும் இருக்காது, சுயநலங்கள் பக்கத்திலேயே நெருங்காது. அந்த நிலைமைக்கு ஒன்றே ஒன்று மட்டும்தான் ஆதார தேவை. அதுதான் அன்பு. உடன்பாடு என்பது ஒரு அரசருக்கு இன்னொரு அரசருடன் நேர்வது எளிது. புனித நட்பானது முடிகொண்ட அரசனுக்கும் ஏழைக்கும் இடையிலே மலர்வது. ஆகையால் ராமன், மன்னா, உங்களுடன் மெய்நட்பு ஒன்றையே விரும்புகிறேன். அன்பு வென்றது. மெய்நட்பு எதுவென்று புரிந்தது. உண்மை நண்பன் தன் நண்பன் வலிமை உள்ளவனா இல்லையா, வளம் உள்ளவனா இல்லையா என்று பார்ப்பதில்லை. நட்புக்கு இலக்கணம் நண்பனுக்காக பலன் கருதாமல் அவன் தன் உயிரையும் தர வேண்டும். மன்னர் சுக்ரீவரே, தமக்கு இன்று நேர்ந்த தீமைக்கு தீர்வு காண வழி பிறந்தது. ராமனின் அன்பு தங்களை அணைத்துக் கொண்டது. ஸ்ரீராமன் என்று மெய் நட்பிற்கு இன்று விதை ஊன்றி இருக்கிறார். அது விருட்சமாக வேண்டும், விரிந்து நிற்க வேண்டும். பிரபு, அனுமான் சொன்னது சரி. தர்மம் காக்கும் பணியில் முனைப்பாக முயன்று முடிப்பீர்கள், கை கொடுப்பீர்கள். வாயுமைந்தன் அனுமான் முன்பே உங்கள் சிறப்பு இயல்புகளை விளக்கிவிட்டார். தாம் சிறந்த மானிட ஜாதி, நானோ வானர ஜாதி. இருந்தும் என்னுடன் நட்பு வைத்துக் கொள்ள விரும்புகிறீர்கள். ஆதரவுடன் என் கையை பற்றிக் கொள்ளுங்கள். ஒரு தந்தை தன் மகனுக்கு ஆறுதல் சொல்வது போல் எனக்கு சொல்லுங்கள். பற்றுடன் என் கையை பற்றுங்கள் சுவாமி. வானரராஜனே, இன்று முதல் நாம் ஒன்றானோம். ஹே பிரபு, எழுந்திருங்கள். மன்னா, இன்று முதல் நாம் நண்பர்கள். பதவி இழந்த என்னை நண்பனாக ஏற்று ஒரு எளிய வானரனை ரகுகுல சிகரத்தோடு இணைத்துக் கொண்டீர்கள். ராமா, உங்கள் இதயம் கடலினும் பெரிது. பாராட்டு பெற நட்பல்ல, தோற்றுப்போன தன் நண்பனுக்கு
மீண்டும் ஒரு வாழ்வினை தந்திட தன் உயிரினும் இனிய பொருளையும் தருவான் நண்பன். ஏ சுக்ரீவா, எங்கள் ரகுவம்சத்தாருக்கு தர்மமும் தங்கள் கௌரவமும் உயிரினும் உயர்ந்தது. அந்த முறையில் என் நண்பனுக்கு ஏற்றதைச் செய்ய, இழந்த இடத்தில் உட்கார வைக்க, இவை அனைத்தையும் இழக்க வேண்டுமானாலும் இழப்பேன். மெய் நட்பை நிலைநாட்ட பாவங்களைச் செய்து பாழ் நரகம் போவதற்கு கூட மன்னா நான் தயங்க மாட்டேன். இதே மெய் நட்பிற்கு எடுத்துக்காட்டு. இதுவே எனது சபதம். உங்கள் நட்பினை உறுதிப்படுத்திக் கொள்ள அக்னி தேவனை சாட்சி வைக்க கொண்டு வந்தேன். சுவாமி, இருவரும் அக்னி தேவனை வலம் பாருங்கள். அதனால் இந்த நட்பின் பிணைப்புக்கு தெய்வங்களின் வாழ்த்து கிடைக்கும். வலம் பாருங்கள். இந்தாருங்கள் சுவாமி, அக்னி தேவனுக்கு அர்ப்பணியுங்கள். இன்றிலிருந்து நமக்குள்ள சுகங்கள் துக்கங்கள் ஒன்று. என் உடைமைகள் வசதிகள் உங்களுக்கும் உரியது. சுகம் சந்தோஷம் ஆனந்தம் எது வந்தாலும் அது இருவருக்கும் பொதுவானது. நம் நட்பினை வலுப்படுத்திக் கொள்ளும் வாய்ப்பு அது. நண்பா, வெறும் பேச்சுடன் நிறுத்திக் கொள்வது சரியல்ல. உருவான நட்பினை உறுதி செய்ய முதலில் என் கடமை. உங்கள் சந்தோஷத்தை பிறகு பகிர்ந்து கொள்கிறேன். முதலில் துயரத்தில் இணைகிறேன். நான் அக்னி தேவனை சாட்சி வைத்து உறுதி கூறுகிறேன். உங்கள் மனைவியை கடத்திச் சென்று விட்ட அந்த வாலியை வதைத்தே தீருவேன். தாம் இழந்த தங்களுடைய ராஜ்யத்தை, தம்முடைய மனைவியை மீட்டுத் தருவேன். என் அம்புராதோணியில் வைத்திருக்கும் அஸ்திரங்கள் அற்புதங்கள். இதை விடுத்தால் இது தோற்றதே இல்லை. ராமனின் பாணங்கள் விண்ணையும் மண்ணையும் வெல்லும். இந்திரனுடைய வஜ்ராயுதத்தையும் வீழ்த்தும். நண்பரே, என் உடலுக்குத்தான் துறவுகோலம். மன்னா, என் உள்ளமோ சத்திரிய வீரனுக்குரிய ஊக்கமும் உள்வலியும் குரு தந்த திவ்யாஸ்திர வித்தையும் இருக்கிறது. ராமனுடைய ஊக்கம் சுக்ரீவனுடைய ஏக்கங்களை நீக்கிவிடும். விரைவிலேயே அந்த நெறிகெட்ட வாலிக்கு என்னுடைய பாணங்கள் உரிய பதில் சொல்லும். ஸ்ரீராமா, தமது துன்பத்தை மறந்து நண்பர் துயர் போக்க நினைக்கிறீர்களே. தமது பானத்தை மானிடர் என்ன பிரபு, தெய்வங்களும் கூட தங்களுடைய அஸ்திரங்களை எதிர்த்து வீழ்த்த முடியாது. சீதா தேவியை தேடுவதற்காக தாங்கள் எங்கள் உதவியை நாடினீர்கள். ஆனால் அதற்கு முன்னால் தாங்கள் எங்களுக்கு உதவுகிறீர்கள். தாங்கள் மன்னருக்கு உதவுவதாக உறுதிமொழியும் தந்துவிட்டீர்கள். தமக்கு நன்றி பிரபு. தமக்கு கோடி கோடி வணக்கங்கள். ஹே ராகவா, காயத்தின் வலி பட்டவனுக்கு தெரியும். அதைப் போல மனைவியை இழந்த துயரம் என்னவென்று எனக்கும் தெரியும். நானும் அக்னியை சாட்சி வைத்து உறுதி கூறுகிறேன். மீண்டும் நான் வானர சாம்ராஜ்யத்திற்கு மன்னவன் ஆனாலும் இல்லை என்றாலும் மறக்க மாட்டேன். உங்கள் மனைவி சீதை பாதாளத்தில் இருந்தாலும் ஆகாயத்தில் இருந்தாலும் பூமியிலே எந்த மூலையில் இருந்தாலும் என் வானரர் நிச்சயம் கண்டுபிடிப்பார்கள். அதுவரை எங்களுக்குள் எவருக்குமே உறக்கம் இருக்காது. தாம் அவன் இருக்கும் இடத்தை மட்டும் சொல்லுங்கள். அந்த ராட்சசன் எங்கிருக்கிறான்?
பாதகனின் வம்சத்தையே நான் அடியோடு அழிக்கிறேன். அவன் சதி செய்து சீதையை அபகரித்தான். என்னை மட்டும் அவமானப்படுத்தவில்லை, ரகுகுலத்தின் முன்னோர்களின் கீர்த்தியையே கலங்கப்படுத்தினான். அவன் இருக்குமிடம் தெரியுமானால் உடனே அது பற்றி சொல்லிவிடுங்கள். மற்றவைகளை நான் ஒருவனே கவனிக்கிறேன். ஹே ராகவா, அந்த பாபப் பிறவி ராட்சசனின் பதுங்கும் இடம் எது, எங்கே என்று, எப்படிப்பட்டதென்று, அவன் வலிமை என்ன, அவன் வம்சம் என்ன, இது பற்றிய செய்திகள் ஊசி முனை அளவு கூட எனக்கு தெரியாது. இருந்தாலும் உறுதி கூறுகிறேன், நான் வேள்வியாக இதைச் செய்கிறேன். நிச்சயம் மிதிலையின் மகள் தேவி சீதை எங்களுக்கு கிடைப்பார்கள். என் ஞாபகம் சரியாக இருந்தால் நான் முன்னர் தேவி சீதையை அந்த ராட்சசனுடன் கண்டேன். கண்டீர்களா? தாம் சீதையை கண்டீர்களா? எங்கே எங்கே? ஒரு நாள் நாங்கள் ஐவரும் மலையின் உச்சியிலே உட்கார்ந்திருந்தோம். அப்போது ராட்சசன் ஒரு பெண்ணுடன் ஆகாய மார்க்கமாக தென் திசை நோக்கி சென்று கொண்டிருப்பதை பார்த்தேன். அந்த தேவி உரத்த குரலில் உதவிக்காக கூக்குரலிட்டார்கள். அப்போது அந்த தேவியர் தன் நகைகளை ஒரு துணியில் வைத்து முடித்து வீசி எறிந்தார்கள். காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள்! என் மனத்தில் வாழ்பவர்களே, என்னை பிரிந்த கணவர் என்னை தேடி இங்கு வந்தால் நான் கீழே போட்ட நகைகளை காட்டுங்கள், காட்டி சொல்லுங்கள் பாவி ராவணன் என்னை கடத்தி செல்கிறான் என்று. ராமா, அந்த துணி முடிப்பை திறந்தால் அதிலே நகைகள் இருப்பதை பார்த்தோம். நான் அந்த முடிப்பை எடுத்து வருகிறேன், தாங்களே பாருங்கள். அனுமான், அந்த முடிப்பை கொண்டு வாருங்கள். சரி மன்னா. இதோ முடிப்பு. இவையெல்லாம் சீதா தேவியுடையதா? ஆம் சுக்ரீவா, இது சீதையின் நகைகள் தான். அவள் தன் சேலை கழித்து இவைகளை வைத்து முடித்து நான் அடையாளம் கண்டுகொள்வதற்காக அப்படி கீழே வீசிவிட்டு சென்றிருக்கிறாள். லக்ஷ்மணா, இது சீதையுடையதுதானே? இதை பார், பார், பார். இது சீதை அணிந்ததுதானே? பார்த்தேன். கழுத்தில் போட்ட நகை கண்டதில்லை, காதில் போட்ட நகை கண்டதில்லை. பாதங்களில் போட்டதை மட்டும் கண்டிருக்கிறேன். பாதங்களை தினம் வணங்கும் போது மாதாவின் பாதங்களை தவிர நிமிர்ந்து பார்த்ததே இல்லை. ஆகையால் அவர்களின் குண்டலமோ மேனியில் அணிந்திருந்த நகைகளோ தெரியாது. இது மட்டும் அவர்கள் கால்களை பணியும் போது பார்த்திருக்கிறேன். இது மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். இது நிச்சயமாக அதே சலங்கைதான். என் வணக்கத்திற்குரிய மாதாவின் பாதங்களை அலங்கரித்தவை. ஆம் லக்ஷ்மணா, பாத சலங்கை அணிந்து புஷ்பவனத்தில் மலர் பறிக்கச் செல்கையில் சலங்கையின் இனிமையான ஒலி தென்றலிலே மிதந்து வரும் இசையாக இந்த துணியால் அவள் பலமுறை என் பாதங்களை துடைப்பாள். வியர்வைப்பட்டால் துடைப்பாள். அன்பு மேலிட்டு புடவை தலைப்பால் விசிறுவாள். முன்னெழுந்து முன்காலை தியானங்களை நான் வழக்கம் போல் முடிக்கும் வரையில் பக்கத்தில் இருந்து
பாதத்தை பதிக்க தலைப்பை விரிப்பாள்.